உலகே பயப்படும் இஸ்ரேல் ஈரான் யுத்தம் நடப்பது என்ன? வேதம் என்ன சொல்லுகிறது? தொடர்ந்து நாம் சிந்திக்கலாம். ஈரான், பெர்சியா என்று பரிசுத்த வேதம் முழுவதும் அழைக்கப்படுகிற மிகவும் ஒரு அழகான தேசம். இந்த தேசத்தை குறித்து பரிசுத்த வேதத்தில் அநேகம் தீர்க்க தரிசனங்கள் காணப்பட்டாலும் இந்த தேசத்தின் ஆரம்பத்தை குறித்து பரிசுத்த வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிற வார்த்தைகளை நாம் காணலாம். ஈரான் தேசத்தின் ஆரம்ப காலத்தை பரிசுத்த வேதாகமம் 7 என்ற வார்த்தையினால் குறிப்பிடுகிறதை நாம் காண முடியும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 10 அதிகாரம் அதனுடைய 22 வசனத்திலே சேமுடைய குமாரர் என்று எழுதப்பட்டிருக்கிறதில் ஏலாம் என்பவரின் பெயர் முதலாவது எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், கானானை சுதந்தரித்துக் கொள்ளுவான் என்று ஆசீர்வாதத்தை பெற்ற சேமின் சந்ததியில் வந்தவர்கள்தான் இந்த ஏலாமின் சந்ததி என்பதை வேதம் நமக்கு சேமின் சந்ததியில் அர்பக்சாத் என்றும் ஒரு குமாரன் பிறந்தார். அந்த அர்பக்சாத்தின் சந்ததியில் வந்தவர்கள்தான் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிற இஸ்ரவேலர்கள். ஆரம்ப நாட்களிலே ஏலாமின் இராணுவம் மிகவும் பலத்ததாக இருந்தது. ஆதியாகமம் 14 அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் ஏலாமின் இராணுவ பலம் அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. சினையாரின் ராஜாவோடு கூட அவர்களுக்கு தொடர்பு இருந்தபடியினாலும் அவர்கள் கூட்டாக 5 ராஜாக்களை அவர்கள் ஜெயித்தார்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டுகிற அளவுக்கு அவர்களது இராணுவ பலம் வல்லமையாக இருந்தது. அவர்களுக்கு எதிராக வந்த அத்தனை பேரையும் அவர்கள் முறியடித்தார்கள். லோத்துவும் சிறையாக பிடித்து கொண்டு போகப்பட்டார். ஆகிலும் அவ்வளவு பெரிய இராணுவத்தை 318 ஆட்களை கொண்டு ஆபிரகாம் முறியடித்தார் என்று பரிசுத்த வேதம் சாட்சி கொடுக்கிறது. இதே முடிவுதான் தற்போதைய யுத்தத்திற்கும். கர்த்தருக்கு சித்தமானால் நாம் தொடர்ந்து சிந்திப்போம்.